சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்து கார் ஸ்டாண்டுக்கு காலையிலே போயிடுறாரு. அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு ரொம்பவே சிந்தனையாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ செல்வம் கூப்பிட்டு கேட்குறாங்க, முத்து நீ எப்போவுமே கலகலன்னு இருப்பிய, எப்பயும் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல செல்வம் அப்படிங்கிறாங்க. உன்னை எவ்வளோ நாளாக பார்த்துருக்கேன் நண்பா, உன்னை எத்தனை வருஷமாக தெரியும். நீ வந்துட்டு இப்போ வந்து அசால்ட்டாக சொல்கிற ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஏதோ இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல நண்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை ஏதோ இருக்குது சொல்லு, ஒன்றுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு மேட்டர் இருக்குது உன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல நண்பா, வீட்டில் வந்துட்டு எனக்கு தங்கிறதுக்கு ரூம் கிடையாது, உனக்கு தெரியும். எல்லாருக்குமே தனி ரூம் இருக்குது. நானும் மீனாவும் மாடியிலையும் ஹால்லையும் அங்கங்கே தூங்கிட்டு இருக்கோம். இடையில கூட மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு. அவளை சரியாக என்னால் பார்த்துக்க முடியல. ஏன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு தனியாக ரூம் எடுத்து கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையாக வந்து கடன் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பெறல மாட்டுக்கு. அதுபோக அப்பாவை ஒவ்வொரு இடத்துலையா அசிங்கப்படுத்துகிறாங்க. எங்கள் அம்மா கூட வந்துட்டு வீட்டு பத்திரத்தை வச்சுலாம் லோன் போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எங்கள் அப்பா வீடு கட்டி ஆகணும்னு இருக்கும்போது வந்து மீனா வேறு சபதம் போட்டா, அதான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் என்ன சபதம் போட்டாங்க? ஏற்கனவே ஒரு சபதம் போட்டாங்க, நகை எடுத்து கொடுக்கணும், வைக்கணும்னு சொல்லிட்டு. மறுபடியும் சபதம் போட்டான்னு எப்படிடா தாங்குவேன் அப்படிங்கிறாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இதுவும் ஒரு வகை சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்களும் தனியாக தங்கிறதுக்கு ஒரு ரூம் அது போக பூ வேலை செய்கிறதுக்கு ஒரு ரூம் கேட்டிருக்கா, ஒரு டேபிள் கேட்டிருக்கா, ஒரு கிச்சனு இதெல்லாம் இருக்கும்போது அதை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுபோக வந்து நான் முறையாக அதை கெட்டதுக்காக கொஞ்சம் செங்கல் வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், திடீர்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு போனேன். அவர் ஒரு செங்கமால் ஓனரு. அவர் வந்துட்டு அதுக்கு பணத்துக்கு பதிலாக செங்கல் கொடுக்கணும் என்ன அவர் தந்துட்டார். அதை வீட்டுக்கு கொண்டு போனேன். மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நானும் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் முத்து, நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கும்போது அது ரொம்ப சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதுபோக வீடு கட்டணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கனவு. உங்கள் அப்பா உங்கள் அம்மா சொந்தமாக வீடு வச்சுருக்குறாங்க, ஆனால் தங்க ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் செல்வம், நான் என்னமோ நினச்சேன், நம்ம எதுக்கு தனியாக ரூம் கட்டணும் வைக்கணும்லாம் நினச்சது உண்டு. நம்ம எங்கே நாள் இருந்தால் தூக்கம் வருமா வைக்குமான்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ரூம் கட்டும் போது மனசுக்குள்ள உள்ள சந்தோஷம் வரும், பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. நேற்று ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. வா நம்ம டீ காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு செல்வம் வந்து தனியாக ஃபோனில் பேசுகிறாரு. எல்லா கார் ஸ்டாண்டில் உள்ள டிரைவருக்கெலாம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி முத்து வந்து தனியாக வீடு கட்ட நினைக்கிறான் மாடியில். ஆனால் அவன் கையில் காசு இல்லை. நம்ம காரெல்லாம் வந்து சிட்டிக்கிட்ட வந்து லாக்கில் இருக்கும்போது அவன் தான் லாக் எடுத்து விட்ட மாதிரி எடுத்து விட்டான். ஏன்னா அவன் காரை 4 லட்ச ரூபாய்க்கு விற்று நம்மளுக்கு காரெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். இப்போ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு டிரைவரும் சொல்கிறாங்க, அந்தளவுக்கு பணம் இல்லையே, என்கிட்ட 2000 தான் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட 3000 தான் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட 5000 தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே பணம் ரெடி பண்ணுறாங்க. உடனே சரி ரைட்டு அப்போ வச்சுக்கிடுவோம், முத்துக்கு வந்து இன்பதர்ச்சியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அப்போ எல்லாருமே வராங்க. இப்போ முத்து கேட்குறாங்க, என்ன எல்லாருமே ஆஃபர் போய்ட்டு ஒன் போல் வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதான் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணி இந்த பணம் இல்லை 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, இதை வச்சுக்கோ கையில் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ புதுசாக வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு செல்வம் சொன்னான், எங்களால் மொத்தமாக உனக்கு வந்து பணம் வந்து உதவ முடியலை. ஆனால் எங்களுக்கு வந்து உன் காரை 4 லட்ச ரூபாய்க்கு விற்று மொத்தமாக செட்டில் பண்ணேன். எங்களுக்கு அந்தளவுக்கு திறமையும் இல்லை, அது போக உன்னை மாதிரி நல்லவங்களும் நாங்கள் கிடையாது. எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம், தயவுசெய்து ஏற்றுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா, நாங்கள் அன்பாக தானே தரோம், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்களே வந்து ஒவ்வொரு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க. இல்லை நாங்களாவது தங்கிறதுக்கு ரூம் இருக்குது, உங்கள் வீட்டிலே வந்து நீ வந்து ரூம் இல்லாமல் மொட்டை மாடிலையும் கீழேயும் படுக்க. செல்வம்னு சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது, வாங்கிக்க நண்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. முத்துவும் வேறு வழி இல்லாமல் வாங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஓனர் ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சென்னை ஃபுல்லுமே நாங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் தம்பி, நிறைய ஏரியா போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து நான் வரேன் சார் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி நாங்கள் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்ன இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் பையனுக்கு, பத்திரிக்கை கொடுக்கணும். என் கார் வந்து திடீர்னு ஒர்க் ஆகலை, இப்போ ஒர்க் ஷாப்பில் விட்ருக்கேன். இப்போ எனக்கு பத்திரிக்கை அர்ஜென்ட்டாக கொடுக்கணும், கார் தேவைப்படுது, என் காரில் பூரா சென்னை பூரா சுற்றணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. தம்பி எல்லா இடத்துக்குமே போகணும் ஏன்னா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்போ கிலோமீட்டர் கணக்கு போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இன்னும் பத்திரிக்கை கொடுக்க அங்கங்கே அலையும் போது தம்பி அப்படின்னு சாப்பாடு கீப்பாடுன்னு வாங்கி கொடுக்காங்க முத்துக்கு.
உடனே காசு அதுக்கு சாப்பாட்டுக்கு முத்து கொடுக்காரு. இல்லை தம்பி, டிரைவருக்கு எங்கேனாலும் சாப்பாட்டுக்கு பைசா கேட்பாங்க, நீங்கள் ஏன் தம்பி நீங்கள் கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, நானும் ஃப்ரீயாக கிடக்குன்னு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. எனக்கு தான் நீங்கள் வர்றதுக்கு வண்டி வாடகை தந்துடுறீங்க, அதுலேயே தான் எனக்கு லாபம் கிடைக்குது தானே சார் செய்யும், அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. தம்பி, உன்னை மாதிரி இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததில்லை இப்போதைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசையில் ஒரு ஃபோன் வருது அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு. ஃபோன் பண்ணி, அந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பூ தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு கல்யாண வீட்டுக்காரரு. என்ன சொல்கிறீங்க, பூ கிடைக்காதா? தவாருன்னு சொன்னேன் எப்படி, கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்குது, இப்போ வந்து பூ கிடைக்காது அது கிடைக்காதுன்னு சொன்னேன் எப்படி யார்கிட்ட கொடுத்து ஆர்டர் வாங்க முடியும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ கேட்குறாரு, என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பி, பூவுக்கு ஆர்டர் கொடுத்தோம் கல்யாணத்துக்கு, அவங்களும் வந்து 1,00,000 ரூபா வரும்னு சொன்னாங்க, நானும் சரி ரைட்டு தந்துருதோன்னு சொன்னோம். ஆனால் வந்துட்டு இப்போ பூ கட்டி கொடுக்க முடியாது, வைக்க முடியாது, எங்கள் சொந்த வேலை இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. அதான் என்ன செய்யணும்னு தெரியல தம்பி, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பூ கட்டுறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சூப்பராக கட்டுவாங்க, சொன்ன டயத்துக்கும் பூவும் வந்துடும், அவங்க பேர் வந்து மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி, அவங்களுக்கு பழக்கம் தானே அப்படிங்கிறாங்க. என் வீட்டு அம்மா தான் சார், நல்ல பூ கட்டுவாங்க, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து கட்டி கொடுத்துருக்கா, 250 ஜோடிக்கு கல்யாணம் நடத்தும் போது 500 மாலை கட்டி கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. 500 மாலை கட்டி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ஒரே நாள் 500 மாலை கட்டி கொடுத்துருக்கா, அது சாதனை பண்ணியிருக்கா. இப்போ நடமாடும் பூக்கிட்ட வச்சு நடத்திட்டு இருக்கா, கடை வச்சுருந்தா ஒரு சூழ்நிலையில் இப்போ நடத்த முடியல சார் அப்படிங்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, முதல்ல உங்கள் வீட்டம்மாவை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பத்திரிக்கை கொடுங்க, நான் வீட்டம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் சார் அப்படிங்க. அப்படியா தம்பி, அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு அங்கங்கே அலைகிறாங்க. அப்போ முத்து ஒரு ஓரமாக நின்றுட்டு ஃபோன் அடிக்கார் மீனாவுக்கு. மீனா, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வந்து பூ ஆர்டர் வேணும் அப்படிங்கிறாங்க. பண்ணி கொடுக்கலாங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 ரூபா பேசியிருப்பாங்க போல யாருக்குன்னு, பூ கட்டினவங்க, நம்மளும் அதே ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, பூக்காரங்க கண்டிப்பாக வந்து கட்டுமான ரேட்டு தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளே அதே ரேட்டில் பண்ணி கொடுத்துடலாம், பூவுமே இந்த மாதம் விலை கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி பூவுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ தம்பி வேணும் அப்படிங்கிறாங்க. சார், நாங்கள் பூ வந்து மார்க்கெட்டில் வந்து கடனாக தான் வாங்கிட்டு வரோம், அதுக்கப்புறம் தான் செட்டில் பண்ணுவோம், நீங்கள் எனக்கு வந்து ஒரு 25% வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. தம்பி, 50% நான் காரை விட்டு இறங்கும்போது ஒரு 50,000 தந்துடுறேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே மீதியை செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கங்கே பத்திரிக்கை கொடுக்குறாங்க. முடிஞ்சோன்னா வாடகை எவ்வளோ தம்பி வருது அப்படிங்கிறாங்க. சார், 10,000 ரூபா வருது அப்படிங்கிறாங்க. சரி தம்பி இருங்க, வீட்டுக்குள்ளே போய்ட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தம்பி உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி உள்ளே போகிறாரு முத்து. என்ன சார் அப்படிங்கிறாங்க. உட்காருங்க தம்பி, தம்பி காஃபிலாம் போட்டு கொடுங்க, டீ கொடுங்க அப்படிங்கிறாங்க. காஃபி டீ குடிக்காங்க. குடிச்சு முடிச்சோன்னே, சரி சார் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இது தம்பி, வாடகையும் தரல, உங்களுக்கு அட்வான்ஸ் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 60,000 கொண்டா அப்படிங்கிறாங்க. ஒரு 60,000 அப்படி கொடுக்காங்க. தம்பி, பூவுக்கு 50,000 அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, என்ன கல்யாணம் முடிஞ்சு தான் வாங்கணுமான்னு இல்லை, இப்போ 1,00,000 கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணுனாலும் வாங்கிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து யோசிக்காரு, இல்லை லாபம் கிடச்சுன்னா ஏதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்க ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 பணத்தையும் கொடுத்துட்றாங்க. இந்த 10,000 வாடகையும் கொடுத்துட்றாங்க. இதை வாங்கிக்கிறாங்க. ஏற்கனவே 20,000 மேலே கார் ஸ்டாண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் அவர் கையில் இருக்குது. கிட்டத்தட்ட 1,30,000 மேலே இருக்குது கையில். இதை வச்சுக்கிறாரு. நேராக வீட்டுக்கு போகிறாரு. மீனா அப்படிங்கிறாங்க. அப்பா வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே செருப்பை கழட்டிட்டப்பா, இதை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து வாங்குறாரு. என்னப்பா எந்த பணம்ப்பா இது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனாவுக்கு ஒரு பூ ஆர்டர் வந்திருக்கு, நானும் கார் இன்னைக்கு ஓட்டணும்ப்பா, இன்றைக்கி ஒரு 10,000 ஓடிச்சுப்பா, கார் ஸ்டாண்ட்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 ரூபா தந்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் வந்து மாடியில் வீடு கட்டணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன், எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ 4 பேருக்கு உதவி செஞ்ச, அவங்க வந்து உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்காங்க, அவங்க உதவி பண்ணத பணம் பெரிய பணம் இல்லை, ஆனால் அவங்க மனசு பெரிய மனசு அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதை வச்சுலாம் ஒருத்தன் வீடு கட்ட முடியுமா, இத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா, அதுபோக வந்து இவங்க பூ கட்டுறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, பூ கட்டினாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 5,000 கிடைக்கும், இந்த 5,000 ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை அப்படி இல்லை, இப்போ மாதம் ரொம்ப விலை கம்மி பூ, சரிங்களா, பாதிக்கு பாதி கிடைக்கும், செலவெல்லாம் போக 50,000 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு நாளைக்கு 50,000 கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை புழக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா வாய்க்குள்ளே கொசு போயிட்டு வருது பாரு அப்படிங்கிறாங்க. அதே எங்கே போகுது அப்படிங்கிறாங்க. நீ வாயை அவ்வளோ அகலமாக பிளந்துட்டு இருக்க, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கும், சரியா, எனக்கு நம்பிக்கை இருக்குது,
முத்து மீனாவும் சீக்கிரம் மாடியில் வீடு கட்டிடுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உடனே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இவங்க போகிற பக்கம் பார்த்தா வீடை கட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்காங்க. ரோகிணி வராங்க. என்னத்தை ஒரு மாதிரி நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த முத்து மீனாவும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தானே தான் இருக்கேன், அவங்களுக்கு இது எப்படியோ அமைஞ்சிருக்கு, அதனால் வீடை கட்ட முடியுமா தான், வீடு கட்டினா எவ்வளோ வேணும், இவங்க 5 செங்கலும் 4 செங்கலும் வாங்கிட்டு வந்தால் கதை நடந்துருமா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மீனா நீ புறப்படு அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் சொன்னல 50,000 நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னல, இந்த மீதி பணம் வம்பாயிடக்கூடாது, அதனால் இந்த 80,000 நம்ம கொண்டு சிமெண்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதுவும் சரி தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அதில் 80,000 சிமெண்ட் மூடையை வாங்கி வீட்டுக்குள்ளே லோடு பண்ண வச்சு இறக்குறாங்க. இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆமாம்மா நீங்கள் யார், நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்து தான் இதெல்லாம் கொண்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கொண்டு அடுக்குறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு மேலும் வயிற்றுச்சலாக இருக்குது. ரோகிணி என்ன செய்தாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அத்தை இவங்க போகிற போக்க பார்த்தா இவங்க வீடு கட்டிடுவாங்களோ அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படி தான்மா தோணுது, இந்த முத்து மீனாவும் சும்மையாவது பில்டப் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் இவங்க இப்போ உண்மையிலே வீடு கட்டுறது மாதிரிலாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வேணா செங்கலை கொண்டு வரான், வேணா இப்போ என்னன்னா சிமெண்ட்டும் கொண்டு இறக்குதாங்க, போகிற பக்கம் மல்லி மண் ஜல்லின்னு எல்லாம் கொண்டு வந்து ஒரு கான்ட்ராக்டுக்காரனையும் கொண்டு வந்து வீடை கட்டிடுவாங்களோ அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதும்மா, இவனுக்கு ஏதோ ஒரு அதிசயம் குருட்டடியில் ஒரு ஆர்டர் வந்துட்டு இதே மாதிரி எல்லா ஆர்டரும் வரப்போதா வைக்க போதா, பூ விலை இந்த மாதம் கம்மியாக இருக்கும், அடுத்த மாதம்னா எவ்வளோ விலை இருக்கும், எங்களால் சம்பாதிக்க முடியுமா, முத்தாலலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, 500க்கு 1000 வாட்டி என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பாரு இந்த சிமெண்ட் மூடையும் அப்படியே இருந்து காற்றுலையோ தண்ணியிலையோ அது வீணாக போகுது, கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் தான் பண்ண போகிறாங்க, அதை வச்சு நம்மளுக்கு பயங்கரமான காமெடியும் சிரிப்பு இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா இப்படிலாம் நடந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க ரோகிணி விஜயாக்கிட்ட. வாக்கிங் போய்ட்டு வந்து அண்ணாமலை பார்க்குறாரு சிமெண்ட் மூடையெல்லாம் பார்த்துட்டு. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வீடு கட்டணும்னு முழு முயற்சியாக இருக்கீங்க, இதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாப்பா நாங்கள் கண்டிப்பாக மாடியில் வீடு கட்டுறோம்பா, எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கே வந்துருச்சு, எப்படியா உருட்டி பரட்டி கட்டிடுவோம்பா, நீங்கள் கவலைப்படாதங்கப்பா, நீங்கள் யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம், யார்ட்டையும் எங்கள் வீட்டு பத்திரமும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள்கிட்ட இருக்க சிமெண்ட் மூடை உருகுதுக்குள்ளே ஏதாவது அரை ரேட்டுக்கு விற்க பாருங்கள், இல்லைன்னா இது உங்களுக்கு ரொம்ப தான் போகும், உங்களால் வீடும் கட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாடியில் கொண்டு ஒரு 5-6 செங்கல் போட்டிருக்க பாரு, அந்த செங்கலையும் ரோகிணியோ மனோஜோ சுருதியோ ரவியோ விளையாட்டு பொருளை ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே ஏம்மா அது என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க, நாங்கள் வீடு கட்டுதமாக கட்டலையான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி பெரிய மங்கம்மா சம்மதம் மாதிரி அவள் சபதம் விட்டுக்கிட்டு இருக்கா, நீ வேறு சபதம் விட்டுக்கிட்டு இருக்க, இப்படி தான் கெட்டுதேங்க நானும் பார்த்து கொடுத்தோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரூமில் போய் ரோகிணி மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. மனோஜ் உங்கள் தம்பி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, நீங்களும் கடை வச்சுருக்கீங்க, என்ன லாபம் எடுத்துருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் முழிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே கள்ள நோட்டுனால ஒன்றத்துக்காவது பணத்தை ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாற்றிட்டானுவா, வீட்டில் உள்ள மெயினாக நகையை வச்சு தான் நம்ம அதை இது பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் இவன் லாபம் எடுக்கல வைக்கலன்னு சொல்கிறால, நம்மளே ஒரு கதையை சமாளிக்கிறதுக்கு போதுன்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ரோகிணி நம்ம இந்த முத்து மாதிரிலாம் கிடையாது, 50க்கு 100க்கு உழைக்கிறவங்க கிடையாது, லட்சக்கணக்கில் உழைக்கிறவங்க, ஆனால் இப்போ புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கனால இப்போ ரொட்டேஷன் பண்ணதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது, கொஞ்ச நாள் நம்ம மீண்டு வந்துடுவோம், நம்ம இவனை மாதிரி மாடியில் போய் ஒரு சின்னதாக வீடாக கட்டிக்கிட்டு ஒரு ரூம்பாக கட்டிக்கிட்டு இருப்போம், பெரிய பெரிய கட்டடமே நம்ம கட்டிடலாம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் சிரிக்கிறாங்க. சரி மனோஜ் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் மாடியில் வீடு கட்டாங்கன்னா இங்கே அவங்க நிரந்தரமாக இருந்துருவாங்க, நம்மளுக்கு மரியாதையே இருக்காது, நம்ம இந்த ஒரு வீட்டுக்கு செலவுக்கு மட்டும் கொடுத்துங்க இருக்கிற மாதிரி ஆயிரும், அவங்க சொந்தமாக கட்டின மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிட்ட சொல்கிறாரு மனோஜ், அவன் எப்படி கட்ட முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆண்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பாரு அவங்க சிமெண்ட் வாங்குறாங்க, செங்கல் வாங்குறாங்க, இப்படி ஒன்று ஒன்றா வாங்கி கட்டிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. இப்போ கட்டுத மாதிரி பில்டப் பண்ணுவாங்க, கடைசியில் பாரு அந்த சிமெண்ட் மூணையும் கட்டு தான் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சிரிக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் இப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் அதையே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், இந்த சிமெண்ட் மூடை எவ்வளோ நாள் இருக்கும், கொஞ்ச நாள்லேயே அது காற்றுல கட்டியாயிரும், ஆட்டோமேட்டிக்காக தூர தான் போட போகிறாங்க, என்ன நட்டத்தோட நட்டால் அவங்களுக்கு நடக்க போகுது, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவன் சரி நம்ம தூங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவியும் சுருதியும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா சுருதி, அந்த முத்தும் அண்ணியும் எப்படியாவது ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு சிறுக ஒவ்வொரு பொருளாக சேர்க்காங்க, இது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறான். ஆமாம் ரவி, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப முனைப்பாக தான் இருக்காங்க, கண்டிப்பாக கட்டுவாங்க, நம்ம 2 பேரும் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அதான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபோன் எடுத்து நேராக ஆடியோ இன்ஜினியர் பேசுகிறாங்க. பேசிட்டு சார் இந்த மாதிரி
ஒரு கேரக்டர் பேசணும்ல, அதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு ஆள் இருக்கு, நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா புதுசாக வந்தவங்களாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. புதுசாக வந்தவங்க கிடையாது, அன்றைக்கி என் கூட வந்து பேசினாங்களா மீனான்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் எங்கள் அக்கான்னு சொல்லியிருக்கோம்ல, என் வீட்டுக்காருக்கு கண்ணனை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். ஆமாம், அந்த பொண்ணு வராங்க அப்படிங்கிறாங்க. வராங்களாம்மா, அந்த பொண்ணு வந்தால் ரொம்ப சூப்பராக போயிருமா, கூட்டிவாம்மா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன், அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பேசணும், 6 மணி நேரம் பேசினாங்கன்னா 30,000 கையில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் 30,000 கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மீனா அண்ணி வருவாங்களா பேசுகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரவி நீ கேட்கறதுக்கு மட்டும் இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி வேறு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அவங்கள கூட்டி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. மீனாக்காட்ட வந்து எனக்கு ஏதாவது உதவின்னு சொன்னால் அவங்க வந்துடுவாங்க, அவங்க வேலையை பற்றி பார்க்க மாட்டாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் கொஞ்சம் வாங்க, வந்துட்டு மட்டும் போயிருங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்க. நாங்கள் கூப்பிட்டு நான் எப்படியாவது பேச வச்சுருந்தேன், பேச வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்கும், அவங்களுக்கும் அது வீடு கட்டுறதுக்கு எதுக்கும் ஒரு வகையில் ஆகும், நம்ம கையிலேருந்து கொடுத்தா தான் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே ஸ்ருதி வந்து மீனாவை பார்க்க போகிறாங்க. மீனாவை காலையிலேயே பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போகிறாங்க. மீனாக்கா ஒரு இடத்துக்கு, மீனா நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, என் கூட வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஸ்ருதி வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு மீனா நான் கூப்பிட்றேன், கூப்பிட்டோன்னே என்ன எதுன்னு கேட்காம வரேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் என் சிஸ்டர் மாதிரி நீங்கள் கூப்பிட்டா நான் வரத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் பூ வியாபாரம் பார்க்கிங்க, நான் பூ வியாபாரம் இருக்குது வர முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, பூவை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், ஆனால் நீங்கள் கூப்பிடாதவங்க கூப்பிட்றீங்க, நான் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் பார்க்குறாரு, சரி எங்கேயும் இப்போ கூப்பிட்டு அந்த பிள்ளை போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா நான் வந்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஸ்ருதிட்டு போய் சொல்கிறாங்க, விஜயா ஸ்ருதி நீ எதுக்குமா வந்து அவளாம் அங்கே கூட்டி போகிறாங்க, அவளெல்லாம் கூட்டி போகாது, அவள் ரேஞ்சுக்கெலாம் நீ பழகினா சரி வராது, நீ வேணா ரோகிணியை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. அத்தை யாரை எங்கே கூப்பிட்டு போகணும் எனக்கு தெரியும் த, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் மீனா, நீ என்ன ஊர் சுற்றணும்னு நினைக்கியோ, அந்த ஸ்ருதியை ஏமாற்றியே அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணுன்னு நினைக்கியோ அப்படிங்கிறாங்க. அத்தை நான்லாம் அப்படி நினைக்கிற ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ எதுக்கு உன்னை காலையில் தேடி வரா அப்படிங்கிறாங்க. அத்தை என்கிட்ட பேசினவன் ஸ்ருதிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயத்துக்குன்னு, எனக்கே தெரியாது, ஸ்ருதி வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா வாரேன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு கூப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருங்க, நான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா நெத்திரி பதில் கொடுத்துட்டு அவங்க நேராக குளித்து புறப்படுதாங்க. ஸ்ருதியும் புறப்பட்டுக்கிட்டு பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டூடியோவுக்கு. ஸ்டூடியோ போனோன்னே என்ன ஸ்டூடியோ வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் இங்கே தானே வேலை பார்க்க, இங்கே தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மீனா உள்ளே போவோம் அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. மீனா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே ஒரு கேரக்டர் ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களால பேச முடியல, நீங்கள் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க, நீங்கள் பேசுவீங்க நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு பேசுனீங்களா அதே மாதிரி தான், நீங்கள் தயவுசெய்து பேசுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிறீங்க, என்னால் முடியாத அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியும் உங்களால், எவ்வளவோ சாதிச்சிட்ருக்கீங்க, கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் சாதிப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டூடியோவில் பேச சொல்கிறாங்க. பேச 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் பேச வச்சிடுறாங்க. ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, ஸ்ருதி இவ்வளோ நேரம் பேசணுமா, இன்றைக்கி தானே இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஜினியர் 30,000 கொண்டு ஸ்ருதிகிட்ட கொடுக்குறாங்க. உடனே ஸ்ருதி நான் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நான் பைசாவெல்லாம் வரல வைக்கல அப்படிங்கிறாங்க. மீனா நாங்கள் வீடு கட்டுறதுக்கு பணம் தந்தால் கூட நீங்கள் வாங்க மாட்டேறீங்க, அதனால தான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறேன், இது உங்கள் உழைப்பு கிடைச்ச பணம், நான் பணம் தரலை, ரவியோ தரலை, இந்த ஆடி இன்ஜினியரும் தரல, சரிங்களா, நீங்கள் உழைச்ச உழைப்புக்குள்ளே பணம் அப்படிங்க, இதை வாங்கிட்டு இதை நீங்கள் வீட்டுக்கு எதுக்காவது வச்சுக்கோங்க, வீடு கட்டுறதுக்கு ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நன்றி நான் தான் சொல்லணும், எங்களுக்கும் இந்த டப்பிங் முடிய வேண்டியதாக இருந்துச்சு, அது போக வந்து உங்களுக்கும் ஏதாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக முத்துக்கு ஃபோன் அடிக்காங்க. என்கிட்ட ஒரு 30,000 கிடச்சிருக்கு, நம்ம வந்து இதை வந்து வம்பாக்க வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. வராங்க. இது என்ன மீனா செய்யலாம் அப்படிங்க தெரிலங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அப்போ ஜல்லி வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஜல்லி கடைக்கு போகிறாங்க. ஜல்லி லோடோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. பின்னாடி வண்டி அங்கே வந்துட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டு வாசலில் ஜல்லியை ரொம்ப தட்டுறாங்க. தட்டினோடனே சவுண்டு கேட்டு விஜயா ஓடி வராங்க. ஏய் எங்கள் வீட்டு வாசல் வந்து ஜல்லி தட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் இங்கே யார் அப்படிங்கிறாங்க. முத்து சார் தான் தட்ட சொன்னோம். முத்து சார் தட்ட சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வீடு கட்ட போகிறாங்களாம், மாடியில் தான் ஜல்லி கொட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஜல்லி கொட்டத்தை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க போகிற பக்கம் பார்த்தா 10 நாளில் வீடு கட்டி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இங்கெல்லாம் ஜல்லி கொட்டக்கூடாது, வாசலில் கொட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாசலில் தான் கொட்ட முடியும், உங்கள் வீட்டு கட்டணும்னா உங்கள் வீட்டு வாசலில் தானே கொட்ட முடியும், வேறு வீட்டு வாசலே கொட்ட முடியும், நோளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சட்டரை இறக்கி ஜல்லி தட்டி விட்டுறாங்க.
விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா, அந்த ஸ்ருதி கூப்பிட்டாலும் நீ உன் பாட்டில் பின்னாடி போயிருவியோ? அவகிட்ட பணத்தை வாங்கி தான் நீ வந்து இதை பண்ணியிருக்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையா வந்து பிச்சை எடுத்து தான் வீடு கட்டணும்னு அவசியம் இருக்குது. இதுக்கு உனக்கு ஹாலில் தூங்க முடியாதோ? உன் புருஷனும் நீ தனியாக தான் தூங்கணுமா? அப்படி இப்படின்னு பேசுனாங்க. முத்து வந்து அந்த ஜல்லி கொட்டுறவங்கக்கிட்ட பேசின்னு இருக்கார் வீட்டு வெளியே. இந்த சூழ்நிலை மீனாவை எப்படி பேசுறது தெரியல அவருக்கு. ரெண்டாவது வந்துட்டு சுருதியும் வேலையை முடிச்சு வந்துடுறாங்க. வந்தோடனே நீ எப்படி சுருதியை ஏமாற்றி நீ பணத்தை வாங்கலாம் ஆகி போயிங்கிறாங்க. சுருதி வராங்க, என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? என்கிட்டலாம் மீனா எதுவுமே வாங்கலை. அவங்க வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அதில் அவங்க ஏதோ ஜல்லி ஏதோ வாங்கியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பேசலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ வந்து நீ ஏமாற்றி பணம் வாங்க நினைக்கா, நீ அப்படி எதுவும் செய்யாதம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை, நீ யார் ஏமாற்ற மாட்டான்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் சின்ன லொல்ல கிடையாது அத்தை. என்ன, அவங்க உழைச்சி கூலியை அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க ஏதோ ஜல்லி ஏதோ வாங்கி வீட்டு வாசலில் தட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் கூட வெளியே நிற்காங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் முத்து வந்துடுறாரு. ஏம்மா, ஒன்று தலையும் வாழும் தெரியாமல் எதுவும் பேசாதீங்க. என்ன, மீனா உழைச்ச கூலியை அந்த புள்ள கொடுத்துருக்கு. என்ன, அதை வச்சு அந்த ஜல்லி வாங்கியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா வாங்க போகிறோம், நாங்கள் வீடு கட்ட போகிறது உறுதி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க விஜயாட்ட, அத்தை எதுவுமே தெரியாமல் இப்படி நீங்கள் பேசலாம் அத்தை. நான் ஏன் யாரை ஏமாற்றி சாப்பிடணும்? எனக்கு அந்த அவசியமே இல்லை அத்தை. எனக்கு ஏமாற்றி சாப்பிடணும் அப்படின்னா ரோகிணி மாதிரி நான் வந்து உங்களை சிங்கி அடித்து வாழ்ந்துருப்பேன் அத்தை. எனக்கு யாருக்கும் சிங்கி அடிக்க தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வந்துடுறாங்க. என்ன எப்படி மீனா நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உண்மையை தானே சொல்கிறா, என்ன தப்பாக சொல்கிறா? கரெக்டாக தானே சொல்கிறா. எங்கள் அம்மாவை வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு நம்ம மீனாவை குறைச்சி பேசிக்கிட்டு தானே இருக்க அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. உடனே டேய், இப்படிடா என் முன்னாடி நீ இப்படி பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு முத்துட்ட. நான் இருக்க கடுப்பில் போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நம்ம ரேஞ்சுக்கு ஒன்றுலாம் பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க ரேஞ்சுக்கு ரூமில் போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேர் ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே விஜயா போகிறாங்க. பாருங்க தெரியும், ஓவரா முத்து பேசுகிறாரு அப்படி இப்படின்னு இருக்காங்க. அதை விடுமா, அவன் அப்போ எப்பவும் அப்படி தானே. அதாவது பாருமா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. சிமெண்ட் மூடை இறக்குறாங்க, ஜல்லி இறக்குறாங்க. போகிற பக்கம் பார்த்தா என்னெல்லாமோ பண்ணிடுவாங்களோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது சார். ஆனால் வந்து நீங்கள் நினச்சா மட்டும் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சிமெண்ட் மூடை இருந்தால் தான் வீட்டு வேலை செய்ய முடியும். சிமெண்ட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கெடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டு வேலை நடக்கவே நடக்காது. இப்போ அவங்க சிமெண்ட் மூடையை அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ வகையில் தண்ணியோ இல்லை ஏரோ அதில் போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா மூடை கெட்டுரும் அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு நான் வசமான வேலை பார்க்குறேன். முத்து மீனா வீட்டில் இல்லாத நேரத்தில் நான் ஒன்று கதவை திறந்து வைக்கிறேன். ஏர் போய் கண்டிப்பாக அது வந்து கட்டியாயிரும். இல்லையா தண்ணியே அங்கங்கே தொளிச்சு விட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டியாயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் தொளிச்சு தெரிஞ்சுன்னா அது வேறு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, நாசுக்காக தான் பண்ணணும். எப்படி நம்ம கடையை மூடுறதுக்கு வழி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. நான் மனோஜ் கேட்குறேன், நீங்கள் தான் கடையை மூடுறதுக்கு பிளான் பண்ணீங்களா? என்கிட்ட கூட சொல்லலை ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னால் உளறுவீங்கன்னு தான் சொல்லலை. நாங்கள் தான் அந்த கடையை எடுக்க வச்சோம். அதே மாதிரி இந்த சிமெண்ட் மூடையும் நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீடு கட்டுறது முயற்சியில் பின் வாங்கிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போகிற பக்கம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீடு கட்டி விடுவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரோகிணி, நம்ம எப்படியாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க ரூம்லேருந்து வெளில வந்துடுறாங்க. ரோஹின்கிட்ட கேட்குறாங்க, ரோஹினி, மீனா கடையை நீங்கள் காலி பண்ணிட்டு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், உன்கிட்ட சொன்னால் சரியாக வராது. ஆண்டி தான் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. சரி ரைட்டு, அதுக்கு போட்டுட்டு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு பண்ண சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். கண்டிப்பாக பாரு, இந்த வீடு கட்ட விடாமல் ஆண்டி ஆக்குவாங்க பாரு. வீடு எப்படி வந்து அவங்க கடை எடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க எடுக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த வீடும் கட்ட விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மனசுன்னு சொல்கிறாங்க, அவங்க வீடு கட்டாமல் நமக்கு மரியாதை இருக்காது. நம்ம அப்பாவுக்கு வீட்டு செலவு மட்டும் கொடுத்து இதுக்கு ரூமில் இருக்கோம். அவன் புதுசாக ரூம் கட்டி இருக்கும்போது நான் பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறது நிலமை வரும். ரெண்டாவது வந்து அவன் வந்து சாதாரண ஒரு டிரைவர், நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறோம், அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தான் அந்த வீட்டில் மரியாதை இருக்கணும். அந்த வீட்டில் வந்து மரியாதை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீடே கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை ஆன்ட்டியே பார்த்துப்பாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயாவுக்கு அங்கே தூக்கமே வராமல் ரூமில் ரொம்பவே கண்ணை முடிச்சிட்டே கிடக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, தூக்கம் வரலையா உனக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வீடு இருக்கிற நிலைமையில் எப்படிங்க தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. நீலாம் வீட்டை பற்றி நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, முத்து மீனாவும் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே வீடு கட்ட போகிறோன்னு சொல்லி பொருளை வாங்கி வச்சுருக்காங்க. வீட்டை எப்படிங்க புழங்குறது வைக்கிறது? வீட்டில் உள்ள பொருள் பூரா தூக்கிட்டு போக சொல்லுங்கள். சிமெண்ட் மூடைய அந்த ரூமில் வச்சுருக்கான், அங்கேருந்து நெடியே அடிக்குது. அது போக வீட்டு வாசலில் ஜல்லி கொட்டி போட்டிருக்கான், மாடியில் செங்கலை கொட்டி போட்டிருக்காங்க. எப்படி தான் போகிறது வரது அப்படிங்கிறாங்க. ஒரு வீடு கட்டும் போது வந்து எல்லா பொருளும் வரது இயல்பு தானே, இதை ஏன் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க வீடு கட்டி மாடியில் வீடு கட்டாங்கன்னா நிரந்தரமாக அங்கே இருந்துருவாங்க. அந்த பூக்காரி நிரந்தரமாக இருக்கிறதுக்கான அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீலாம் வந்து திருந்தவே மாட்ட விஜயா. அந்த பிள்ளைகள் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, நாங்கள் கட்டுறோன்னு சொல்கிறது வந்து நீங்கள் கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு தான்.
நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்துறது தான் அவங்க வீடு கட்டணுங்காங்க. அவங்க வீடு கட்ட போகிறதில்ல, ஆனால் வீடு கட்ட போகிறோன்னு சீன் தான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, அவங்க அந்த சபதம் போட்டு 4 நாள் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பொருளை வாங்கிட்டாங்க. சரியா? இப்படியே போச்சுன்னா அவங்க எனக்கு ஒரு 10 நாளில் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க, கம்பி விலை என்ன விலை தெரியுமாங்க விற்குது இந்த காலத்தில்? இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வீடு கட்டிடும் வச்சிடோன்னா எப்படி கட்டிட முடியும் அவங்களால? ஒரு காசும் கையில் கிடையாது. இந்த 4 செங்கலை வாங்கிட்டாங்க, 4 சிமெண்ட் மூடையை வாங்கிட்டாங்க, ஜல்லியை கொட்டினா அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. விஜயா, எதுவுமே ஒரு தொடக்கம் தான். ஏன்னா அவங்க தொடங்கியிருக்காங்க, நல்லபடியாக முடிப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோட நீனும் தூங்கு அப்படிங்கிறாங்க. அவங்க வீடு கட்ட நான் விடமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, இது வரைக்கும் நான் வந்து நீ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த பொறுத்துட்டு இருந்தேன், இதுக்கு மேலே ஏதாவது நீ பேசின அப்படின்னு சொன்னால் நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரொம்பவே ஷாக்கிடுறாங்க. ஆகா, இவர் வந்து சாது மாதிரி இருந்தார், இவர் மிரண்ட காடு கொள்ளாத போலையா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே ஸ்ருதியை மறுபடியும் கூப்பிட்றாங்க விஜயா. சுதிமா, சுதிமா, காப்பி சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு காப்பிலாம் வேண்டாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை குடிமா, குடித்தா நல்லதுமா, நான் ஹார்லிக்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா, நீ நைட்டு ஒரு மாதிரி பேசிட்டேன், நான் அதுக்காக நீ கோபப்படணும்னு பேசலாமா, அந்த மீனாவெல்லாம் தள்ளியே வச்சு பார்க்கணுமா, பக்கத்தில் வச்சு பார்த்தா நல்லா இருக்காது, அவள் டைப்லாம் சரி கிடையாதுமா, அவள் வந்து பணக்காரங்கிட்ட ஒட்டி அவங்ககிட்ட ஏதாவது லாபம் அடையன்னு நினைப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறார், ஏம்மா அப்படி பேசுகிறீங்க, அண்ணி வந்து நல்ல டைப்புமா அப்படிங்கிறாங்க. ஓய், உனக்கு தெரியாது நீ சும்மா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு மேலே அவங்கள பற்றியோ எதை பற்றியுமே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு எது செய்யணும் எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளை கிடையாது அத்தை, நீங்கள் தயவுசெய்து எதுவும் பேசாதீங்க, இதுக்கு தான் காப்பி போட்டு தந்தீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த சூழ்நிலையில் மீனா காலையில் பிற விட்டு பூவை வரதுக்கு போயிடுறாங்க. உடனே முத்தும் வண்டிக்கு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் வந்து ரோகிணி உட்காந்துட்ருக்காங்க. ஆண்டி, நம்ம பேசின மாதிரி அந்த மூடை ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வந்து நைட்டு வந்து கட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாமாட்ட சொன்னேன். அவர் வந்து ரொம்ப சத்தம் போட்டார். இப்போ இந்த சிமெண்ட் மூடை கெட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். என்னை வந்து கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அதனால் சரி வராது. அதனால் வந்து இதுக்கு வேறு வகையில் தான்மா டீல் பண்ணணும். எப்படியும் வந்து பஞ்சாயத்தில் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் வந்து கட்டுவாங்க. நம்ம பஞ்சாயத்தில் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி சூப்பர் ஐடியா ஆண்டி, வீடே உங்கள் பேரில் தான் இருக்குது, நீங்களும் பாதி ஓனரு, உங்கள் பங்கில் இருக்க வீட்டுக்கு வந்து யாரும் வீடு கட்டக்கூடாது, என்னை மீறி வந்து அத்துமீறி கட்டுறாங்க வைக்கிறாங்க, நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனு கொடுத்தோன்னா அப்ரூவல் கொடுக்கவே மாட்டாங்க. அப்ரூவல் கொடுத்தா தான் கட்ட முடியும், அப்படி இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. அதை சப்தி பண்ண மாதிரி தான், சீல் வச்ச மாதிரி தான், அந்த இடத்துல ஒன்றுமே செய்யக்கூடாதுன்றாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அப்போ வீடே செப்தி வச்சுருவாங்க, சப்தி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, மாடியில் தானே கட்ட போகிறோம், மாடியை தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, மாடியில் நம்மளுக்கு கட்டாமல் இப்படியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் அந்த முத்து மீனாவும் எதுவும் பண்ணக்கூடாது, மாநகராட்சிக்கு எப்படி மனு கொடுக்கணுமோ கொடுமா, நீயே கொடுக்க மாதிரி கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், ஆனால் இதை உங்கள் பேரில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என் பேரில் கொடுத்தா தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனு எழுதுகிறாங்க. மனு எழுதி வாங்க ஆண்டி, நம்மளே மாநகராட்சியில் நேரில் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நேரில் கொண்டு கொடுக்குறாங்க. உடனே மாநகராட்சியில் கேட்குறாங்க, இப்போ வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கெட்ட போதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. கெட்ட போகும்போது சொல்லுங்கம்மா, உங்கள் பேரில் இருக்கிற வீட்டை வந்து இன்னொரு ஆள் வந்து அத்துமீறி நுழைஞ்சு கட்டினா நாங்கள் அப்ரூவலும் கொடுக்க மாட்டோம், அது போக வந்து அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆட்களும் இருக்காங்க, அதுவும் நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சிரிச்சிட்டே வராங்க. ரைட்டு, அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க வீடு கட்ட விடாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. நீ உன் நம்பிக்கை இருக்குது, நீ அசால்ட்டாக வந்து அவள் பூக்கடையை எடுக்க வச்சுட்டு அதே மாதிரி அவளை வீடு கட்ட விட மாட்டேன் உங்கள் கம்ப்ளைண்ட் வச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம எப்படியாவது வந்து அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து கார் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனோன்னே என்னை வீட்டில் கொண்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் கொண்டு விடுறாங்க. விடும்போது அவர் இறங்கி போகிறாரு. அவள் அப்பா ரொம்ப அழுகிறாரு. எங்கே அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பையன் துருன்னு வந்துகிட்டே இருந்தான், கார் ரேஸில் அவ்வளோ சூப்பராக ஓட்டுவான், இப்போ இப்படி ஆகிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பையன் சொல்கிறாரு, அப்போ எனக்கு ஒன்றும் ஆகலை, இன்னும் 2-3 மாதத்துல எனக்கு சரியாயிடும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நான் எனக்கு என்ன ஒன்று அந்த பந்தயத்தில் கலந்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அந்த கார் பந்தயத்துக்கு நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன், என் பேர்லேயும் நான் வந்து பேரும் கொடுத்து இது வச்சிட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, நான் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த நிலமையில எப்படிடா கலந்துக்கிட முடியும் அப்படிங்கிறாங்க. கலந்துக்கிட முடியாதுப்பா, என் சார்பில் யாராவது கலந்துக்கிறதுக்கு வேணால் பேசலாம்ப்பா, அதுக்கு அதில் இடம் இருக்குதுப்பா, அந்த திட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, அவங்க கமிட்டிகிட்ட நம்ம பேசினா அதை பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், நீ இந்த நிலமையில இருக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரடா அந்த காரை ஓட்டுவாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என் ஃப்ரெண்ட்ஸு ஓட்ட மாட்டாங்கப்பா, யார்ட்டையாவது ரெடி பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, என் பேர்லேயே அவன் வந்து கார் ஓட்டி ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம பையன் வந்து இந்த நிலமையில் இவ்வளோ தன்னம்பிக்கையாக சொல்கிறான், அவன் பேர்லேயே அந்த போட்டியில் யார் கலந்துக்கிட போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க.
இந்த சூழ்நிலையில் தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் யார் இருக்காங்க தம்பி நல்ல கார் ஓட்டுறவங்க அப்படிங்கிறாங்க. சார் நல்ல கார் ஓட்டுறவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, நான் டிரைவர் தான் சார், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே தம்பி, நீங்கள் தானே கார் கொண்டு வந்துருக்கீங்களா, எவ்வளோ நாளாக ஓட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கார் தான் ஓட்டுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி எனக்காக வந்து கார் பந்தயத்தில் நீங்கள் கலந்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் பழக்கம் இல்லை வைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி சின்ன வயசுலேருந்து ஓட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்க, அந்த பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்றான், அவன் பேரில் வந்து எப்படியாவது கார் பந்தயத்தில் யாராவது கலந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லை சார் வாய்ப்பு இல்லை அப்படி இப்படிங்கிறாரு. முத்து கொள்ள தட்டி கழிக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, தம்பிங்க பாருங்கள், அந்த போட்டியில் பந்தயம் வந்து 10 லட்ச ரூபா சரியா, அதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் கூட 5 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் தம்பி. நீங்கள் போட்டியிலே தோற்றே போனாலும் நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபா தந்துடுவேன் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்போ தான் நினைக்கிறேன், ஜெயிச்சேன்னா 15 லட்ச ரூபா, தோத்தாங்கன்னா 5 லட்ச ரூபா, எப்படியோ நம்ம வீடு கட்டுறதுக்கு இது ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே பையன்கிட்ட சொல்கிறாரு, கார் பந்தயத்துக்கு இந்த தம்பி ரெடி அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அப்பா சொல்கிறாங்க, என் பையன் வந்து ரொம்ப தோண்டு போயிருந்தான், கார் பந்தயத்துக்கு அவன் சார்பாக யாராவது கலந்துக்கிடுவோன்னு சொன்னோன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்படியே இருந்தானே என் பையன் சீக்கிரம் எழுந்திரிச்சு நடந்துடுவான் தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு கமிட்டியில் போய் பேசுகிறாங்க. கமிட்டியில் சொல்கிறாங்க சரி ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே முத்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வண்டிக்கு போகல, 2 நாள் போக மாட்டேன் வீணா அப்படிங்கிறாங்க. எங்கள் உடம்புக்கு முடியல, சரிங்க ரெஸ்ட் எடுங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு அப்போ தான் பெருமூச்சு வருது. சும்மா ஆர்வக்கோளார 2 பேரும் நடந்துகிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க, அதை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ பாரு அவனால் 2 நாள் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பாங்க, அவ்வளோதான் இவங்க சீன் ஆட்டம் ஓட்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்த்தல முத்தை 2 நாளாக இன்னும் வண்டிக்கு போக மாட்டாங்க, ஏற்கனவே 500க்கும் 1000த்துக்கு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான், இப்போ வண்டி ஓட்ட போகல, அதனால் ஒன்றும் வாங்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த சிமெண்ட்டு கெட்டு போகுது, அங்கே பஞ்சாயத்துலையும் பெர்மிஷன் கொடுக்க போகிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எல்லாம் கெட்டு தான் போகுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2 நாளாக முத்து வீட்டிலே இருக்கார். இதை பார்க்க ரோகிணிக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த வீட்டில் என் வீட்டுக்கார் மட்டும் தான் பெரிய ஆள் முத்து, அது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்களாலே சொல்லிட்டு போகிறாங்க. முத்து நினைக்காரு, யாரை நினச்சானே நம்ம மாடியில் வீட்டுக்கு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மீனாகிட்டையுமே உள்ளதை சொல்லலை. மீனாகிட்ட நான் வந்து ரேஸுக்கு போகிறேன்னு சொன்னால் வந்து மீனா சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் இருக்கிறாரு. 2 நாள் கழிச்சு வெளில போகிறாரு. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, மீனா போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னப்பா எங்கே போனாலும் வச்சு விடுவாப்பா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. போய் கார் பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு போட்டியில் 12 பேர் கலந்துக்கிறாங்க. 12 பேரில் முதன்மையாக வராரு. வந்து அதில் 10 லட்ச ரூபா பரிசு வாங்குறாங்க. 10 லட்ச ரூபா பரிசு வாங்கினோன்னே அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த நபர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா அதுக்கு மேலே சந்தோஷப்படுறாங்க. அவர் உடனே அந்த ஸ்பாட்லேயே இன்னொரு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அந்த கப்பை மட்டும் வந்து அடிபட்டவங்க கையில் கொடுக்குறாரு. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணாமலைக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா கலந்துட்டு ஜெயிச்சிட்டப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். மீனாட்ட சொன்னியாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இனிமேல் தான் சொல்லணும், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் சொல்லணும்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனாக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ வீட்டில் யாரும் சொல்ல வேண்டாமா, ஆர்த்தி மட்டும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வீட்டுக்கு வாசலில் வராங்க. முத்துக்கு ஆர்த்தி எடுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு எதுக்கு ஆர்த்தி எடுக்கணும், 2 நாள் வேலைக்கு போகாமல் வீட்டில் கிடந்தா போய் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஆர்த்தி எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் 15 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. 15 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கானா அப்படிங்கிறாங்க. கார் பந்தயத்தில் முதல் நாளாக ஜெயிச்சு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே கார் பந்தயத்தில் ஜெயிச்சிட்டானா, ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே சென்னையில் நடந்துச்சுல கார் பந்தயத்தில், அவன் வந்து 15 லட்ச ரூபா பரிசு வாங்கிட்டான். 10 லட்ச ரூபா பரிசு கார் ஜெயிச்சவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டு ஏற்கனவே கலந்துக்கிட்டு இருந்தவங்க 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆக 15 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா இதை நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே ஷாக்கில் நிற்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. அப்போ முத்து சொல்கிறாரு, எப்போ இன்னுமே நம்ம மாடியில் வீட்டு கட்டுறதுக்கு எந்த தடையும் இருக்காதுப்பா, கிட்டத்தட்ட பணமும் ரெடி ஆயிடுச்சு, பொருள் எல்லாம் ஓரளவு ரெடி பண்ணிட்டோம், நம்ம சீக்கிரமாகவே வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம்ப்பா, வாங்கப்பா நம்ம ஒரு கான்ட்ராக்டுக்காரரை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை உடனே ஃபோன் எடுத்து கான்ட்ராக்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்காங்க. என்னாச்சு, நீங்கள் கீழ் வீடை சூப்பராக கட்டியிருந்தீங்க, அதேமாதிரி மாடியில் ஒரு ரூம் எடுக்கணும், நீங்கள் எங்களுக்கு கட்டி தரணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீங்கள் வாக்கு சுத்தமாக இருப்பீங்க, நான் உடனே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்போது அக்ரிமெண்ட் போடுறாங்க முத்து பேரில், இந்த மாதிரி நான் வந்து 20 நாளில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த விஷயம் ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு பேச்சு வர மாட்டேங்குது. போகிற பக்கம் பார்த்தா அந்த வீட்லேயே நம்ம தான் வந்து டிக்கெட்டாக வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.